Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ டெய்லி வந்து ஒரு டாப் 50 கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? எக்ஸாமுக்கு இன்னும் 20 to 25 டேஸ் கிட்ட இருக்கு. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1000 கொஷின்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். இது எல்லாமே எதுல இருந்து எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பிளஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றில் நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன் எது? ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2H6. ஸோ நான் இதை வந்து நம்மளோட பெய்டு PDF பார்ட் 2ல வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இதே கொஸ்டின் அதுலேயும் இருக்கும். பின்வருவனற்றுள் உயர் அயனியாக்க ஆற்றல் கொண்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 4 தனிமம் கொடுத்துட்டு அதில் வந்து உயர் அயனியாக்க ஆற்றல் எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியானா, ஆர்கானா, இல்லை ஹீலியமா, அதாவது ஒரு 4 வாயுக்கள் கொடுத்துட்டு ஸோ எது உயர் அயனியாக்க ஆற்றல் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம் தான் உயர் அயனியாக்க ஆற்றல் கொண்டது. முடுக்கத்தில் பரிமாணங்கள் டேஸ் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினும் நம்மளோட பெய்டு PDF பார்ட் 1ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ முடுக்கத்தில் பரிமாணங்கள் வந்து எவ்வளோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L⁻1 M⁻0 T⁻−2. ஓகேவா? பல் மருத்துவர் ஒரு குழிவான கண்ணாடி பயன்படுத்துகிறார் ஏனெனில் உருவாக்கப்படும் பிம்பம். ஸோ டென்டிஸ்ட் எல்லாரும் ஒரு குழிவான கண்ணாடி குழியாடி வந்து யூஸ் பண்ணுவாங்க. குழிவான கண்ணாடினா வேற ஒன்றும் இல்லை, குழியாடியை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து அதில் என்ன பிம்பம் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்நிகர் மற்றும் விரிவான பிம்பம். ஓகேவா? ஸோ கிட்ட பார்வை இருந்தால் என்ன லென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவி லென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். சரி, கிட்ட குழி தோண்டி தூர குவி. ஸ்கூல் டைம்ல வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க, கிட்ட குழி தோண்டி தூரமாக குவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போனா கிட்ட பார்வைனா குழி லென்ஸு, தூர பார்வைனா குவி லென்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இதுவும் எக்ஸாமில் மாற்றி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் படிங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா கிட்ட குழி தூர குவி, கிட்ட குழி தோண்டி தூரமாக குவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கிட்ட பார்வை இருந்தால் குழி லென்ஸ் யூஸ் பண்ண கண்ணாடி, தூர பார்வைனா குவி லென்ஸு. ஓகேவா? இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையில் சீரற்ற மேற்பரப்பு டேஸால் விளைகிறது. அதாவது ஒரு 2 பொருள் வந்து வச்சிருக்காங்க, அது ரெண்டும் உராய்வு ஏற்படும் போது, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று உரசும் போது தான் அதோட பரப்புல வந்து ஒரு சீரற்ற பரப்பு வந்து வரும். அப்படிதானே? ஸோ இது பேசிக்கான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு பொருளின் மீது 10 நியூட்டன் மற்றும் 5 நியூட்டன் ஆகிய இரு விசைகளும் ஒரே திசையில் செயல்படும் போது அந்த திசையில் செயல்படும் மொத்த விசையின் அளவு. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் மேல 10 நியூட்டன் பிளஸ் 5 நியூட்டன் வந்து செலுத்துறாங்க. ஸோ 10 நியூட்டன் பிளஸ் 5 நியூட்டன் செலுத்தும் போது அதில் உள்ள விசையோட அளவு எவ்வளோ இருக்கும்? 10 பிளஸ் 5 15 நியூட்டன். ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அளவுக்கு அந்த அளவுக்கு மாடரேட்டாலாம் இருக்காது. ஓகேவா? ஆற்றல் உற்பத்தியின் போது நம் தசை செல்களில் உள்ள O2 குறையும் போது 6 கார்பன் மூலக்கூறு டேஸ் கார்பன் மூலக்கூறாக மாற்றப்படுகிறது. ஸோ ஆற்றல் உற்பத்தி போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு வந்து குறையும். அந்த டைம்ல என்ன ஆகும்னா 6 மூலக்கூறு அதில் பாதியாக மாறும். எவ்வளோ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கார்பன் மூலக்கூறுகளாக மாறும். 3ஆம் காலத்தில் உள்ள தனிமங்களில் டேஸ் சுற்றுவட்ட பாதைகள் உள்ளன. ஸோ 3ஆம் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தனிமங்கள்ல எத்தனை சுற்றுவட்ட பாதைகள் இருக்கு? KLM 3 சுற்றுவட்ட பாதைகள் இருக்கு. ஓகேவா? பாலைவன செடிகளின் மேல் தோலில் மெழுகினால் பூசப்பட்ட ஒரு தடித்த பாகம். ஸோ பாலைவனத்தில் வளரக்கூடிய செடிகளோட மேல் பரப்புல பார்த்தோம்னா அது வந்து ஒரு மெழுகு மாதிரி இருக்கும். ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெழுகு மாதிரி இருக்க பகுதிக்கு கியூட்டின் அப்படின்னு பேரு. ஓகேவா? டேஸ் ஒரு சிக்கலான நிரந்தர திசு. ஒரு சிக்கலான நிரந்தர திசுங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலம் தான் ஒரு சிக்கலான நிரந்தர திசு. டேஸ் மொட்டு விடுதல் மூலம் பாலினமற்ற இனப்பெருக்கம் நடத்துவது. ஸோ இனப்பெருக்கத்தில் நிறைய வகை இருக்கு. ஸோ இது வந்து ஒரு வகையான இனப்பெருக்கம். மொட்டு விடுதல் மூலம் பாலினமற்ற இனப்பெருக்கம் நடத்துவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தான் அப்படி நடத்துது. ஓகேவா? நிலையாற்றல் இதற்கு ஈடானது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி 2018 பேப்பர்ல எல்லா ஷிஃப்ட்லையுமே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நிலையாற்றல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறை, புவியீர்ப்பு முடுக்கம், ஹைட்டு. ஓகேவா? ஸோ MGH. நிலையாற்றல் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MGH. Mங்கிறது நிறை மாஸ், Gங்கிறது கிராவிட்டி புவியீர்ப்பு முடுக்கம், Hங்கிறது ஹைட்டு அதாவது உயரம். ஓகேவா? கார்பன் அணு பற்றி C12 என்ன முடிவு பெற முடியும்? ஸோ இந்த கொஸ்டினும் நம்மளோட பெய்டு PDFல நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருவாங்க, ஒரு தனிமம் கொடுத்துட்டு. ஸோ கார்பன் 12 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து புரோட்டான்களோட எண்ணிக்கை என்ன, நியூட்ரான்களோட எண்ணிக்கை என்ன, எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ புரோட்டான்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா இந்த அடியில் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். இதுதான் புரோட்டான்களின் எண்ணிக்கை. ஓகேவா? நியூட்ரான்களின் எண்ணிக்கை
எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 - 6 இந்த மேலே இருக்கக்கூடிய 12க்கும் கீழே இருக்கக்கூடிய 6க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நியூட்ரான்களின் எண்ணிக்கை. ஓகேவா? ஸோ 12 - 6 தான் நியூட்ரான்களின் எண்ணிக்கை. எலக்ட்ரான்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கீழே என்ன இருக்குது 6, அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால 6 - 0 = 6. ஸோ இந்த கொஸ்டினை பின்னாடி ஒரு கொஸ்டினில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். புரியுதா எப்படி கண்டுபிடிக்கணும்னு? ஸோ நியூட்ரான்கள்னா ஒன்றுமே கிடையாது. நியூட்ரான்கள்லாம் மேலே அடுக்கில் இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ புரோட்டான்களின் எண்ணிக்கைனா இந்த கீழே இருக்கக்கூடியது தான் புரோட்டான்களின் எண்ணிக்கை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு எதுனாலும் கேட்கலாம் ஆப்ஷனில். புரோட்டான்களின் எண்ணிக்கை கேட்கலாம், நியூட்ரான்களின் எண்ணிக்கை கேட்கலாம், எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை கேட்கலாம். ஓகேவா? ஸோ புரோட்டான்களின் எண்ணிக்கைனா இது, நியூட்ரான்களின் எண்ணிக்கைனா 12 - 6. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து, பூமியின் மீது ஒரு பொருளின் எடை 200 நியூட்டன். ஸோ பூமி மேலே ஒரு பொருளோட எடை வந்து கொடுத்துட்டாங்க, அதோட நிறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினும் நிறைய பேப்பரில் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்பாங்கன்னா நிறை கொடுத்துட்டு எடையும் கேட்கலாம், எடை கொடுத்துட்டு நிறையும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ நிறை தான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ நிறை = எடை டிவைடட் பை புவியீர்ப்பு முடுக்கம், அதாவது இந்த கிராவிட்டி. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு எடை எவ்வளோ 200 N. ஸோ அதனால் நான் 200 போட்டேன். கிராவிட்டி எவ்வளோ 10. ஸோ 200 / 10 எனக்கு வந்து என்ன வரும் 20 kg. ஓகேவா? ஸோ பொருளோட நிறை வந்து எவ்வளோ 20 kg. சப்போஸ் இந்த கொஸ்டினில் நிறை கொடுத்துடலாம், அந்த பொருளோட நிறை இது 20 kg அப்படின்னா எடை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ 20 × புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளவு 10. ஸோ 200 நியூட்டன். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரியுதா? அடுத்த கொஸ்டின், எந்த வெப்பநிலையில் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% தியரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 50% வந்து சம் பேஸ்டு, அதாவது ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எந்த வெப்பநிலையில் வளிமண்டல அழுத்தத்தினால் ஒரு திடம் உருகி திரவமாக மாறும்? அதாவது ஒரு பொருள் வந்து திடநிலையில் இருக்கு. ஸோ எந்த வெப்பநிலையில் அது வந்து திரவமாக மாறும்? அது உருகிச்சுனா தான் அது வந்து திரவமாக மாறும். அப்படிதானே? இப்போ ஒரு பனிக்கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பனிக்கட்டி வந்து திடநிலையில் இருக்கு. ஸோ இது உருகுனா தான், அதாவது உருகு நிலையில் இருந்தால் தான் அது வந்து என்னதான் மாறும்? திரவமாக மாறும். ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போ அந்த திடம் உருகி திரவமாக எப்போ மாறும்? அது உருகும் நிலையில் இருக்கும்போது தான். டேஸ் என்பது ஒரு மேற்பரப்பில் ஏற்படும் நிகழ்வு. ஸோ ஒரு மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய நிகழ்வு எது? ஆவியதல் தான். ஃபார் எக்ஸாம்பிள், வெண்ணி கொதிக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, மேலே என்ன ஆகும்? ஆவி போகுமா? ஸோ மேற்பரப்பில் ஏற்படும் நிகழ்வு வந்து ஆவியாதல். குளிர்ந்த நீரில் வன்மையாக எதிர்வினை புரியும் உலோகம். ஸோ குளிர்ந்த நீரில் எதிர்வினை புரியக்கூடிய உலோகம் எதுனா Na. Na என்னது? சோடியம். ஓகேவா? XY மற்றும் Z எனும் 3 தனிமங்களின் மின்னணு கட்டமைப்பு முறையை 287, 282, 288 அப்படின்னா Z வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ Z 288. ஸோ இந்த பக்கம் 8 இருக்கு, ஸோ இந்த பக்கம் 2 பக்கம் சேமா இருக்கா? ஸோ அதனால Z வந்து ஒரு மந்த வாயு. லிட்மஸ் கரைசல் அமிலமும் அல்ல காரமும் அல்ல, அதன் நிறம். ஸோ லிட்மஸ் கரைசல் வந்து அமிலத்திலையும் சேர்க்க முடியாது, அதை காரத்திலையும் சேர்க்க முடியாது. அதோட நிறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பிள். ஸோ தமிழ் மீடியம் கொஸ்டின்லேயே இது பர்பிள் அப்படின்னு தான் எழுதியிருந்தாங்க. ஓகேவா? சுட்ட சுண்ணாம்பின் வேதிப்பெயர். ஸோ இந்த கொஸ்டினை வந்து 2 விதமாக கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. சுட்ட சுண்ணாம்பு, நீரேற்றிய சுண்ணாம்பு, இந்த 2 ஆப்ஷனையும் மாற்றி மாற்றி போடுவாங்க. ஸோ சுட்ட சுண்ணாம்போட வேதிப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு. நீரேற்றிய சுண்ணாம்போட வேதிப்பெயர் என்ன? CaOH2. அதனால தான் இந்த 2 கொஸ்டினையும் நான் ஒன்றா எழுதியிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சுட்ட சுண்ணாம்பின் வேதிப்பெயர் CaO, நீரேற்றிய சுண்ணாம்பு வந்து CaOH2. ஓகேவா? கால்சியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து கால்சியம் ஆக்சைடு. CaOனா என்னது? கால்சியம் ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எப்படி நேம் வைப்பாங்கன்னா, CAங்கிறது கால்சியம், ஓனா ஆக்சிஜன் குடும்பத்தை சேர்ந்தது. ஸோ CaO கால்சியம் ஆக்சைடு. இது Caனா கால்சியம், OHனா ஹைட்ராக்சைடு தொகுதி வரும். ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? 20 கிலோ எடை கொண்ட ஒரு பொருள் 10 மீட்டர்/செகண்ட் என்ற சீரான வேகத்துடன் நகர்கிறது எனில் அந்த பொருளில் கொண்டிருக்கும் இயக்க ஆற்றல். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இயக்க ஆற்றல்னா என்னன்னு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி சம்மும் கேட்பாங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இயக்க ஆற்றல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஸ்கூல் டைம்ஸ்லேயே படிச்சிருக்கோம். 12 mv² தான் இயக்க ஆற்றல். இதில் எம்ங்கிறது என்னது? அந்த பொருளோட எடை இல்லைன்னா நிறை சொல்லலாம். பிங்கிறது அதோட முடுக்கம், வெலாசிட்டி. அப்படிதானே? ஓகேவா? ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 20 கிலோ எடை கொண்ட ஒரு பொருள். ஸோ பொருளோட எடை எவ்வளவு? எனக்கு 20. ஸோ இயக்க ஆற்றல்னா 12 mv². ஸோ 12 × m வந்து எவ்வளோ? 20. b². b வந்து எவ்வளவு? எனக்கு 10 மீட்டர்/செகண்ட். முடுக்கம் எவ்வளோ அடையுது? ஸோ 10 × 10. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? 2ஐயும் 20ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு 2 10 இருக்கு. ஸோ 1000.
ஸோ என்ன வந்து 1000 ஜூல். இயக்க ஆற்றலோட அலகு வந்து ஜூல். ஸோ இந்த ஒரு கொஸ்டின்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா ½ mv². ஸோ ஆற்றலோட அலகு வந்து என்னது? ஜூல். ஆற்றலோட அலகு என்னன்னு கொஸ்டின்ல கேட்கலாம், அதோட ஃபார்முலாவும் கேட்கலாம், இல்லை ஒரு வேல்யூஸ் கொடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் மாதிரியும் கேட்கலாம். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸாகவும் கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் 20 கிலோகிராம் சுத்தியல். இந்த கொஸ்டின்ல பாருங்க, 20 கிலோகிராம் சுத்தியல் 15 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தப்பட்டால் ஜி வந்து கொடுத்துட்டாங்க. புவியீர்ப்பு முடுக்க வந்து 10 மீட்டர்/செகண்ட்². 20 கிலோகிராம் சுத்தியல் மூலம் பெறப்பட்ட நிலையாற்றல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொன்னேன் நிலையாற்றல்னா என்னன்னு. ஸோ நிலையாற்றல்ங்கிறது என்னது? mgh. எம்ங்கிறது அதோட நிறை, ஜிங்கிறது புவியீர்ப்பு முடுக்கம், ஹச்ங்கிறது ஹைட்டு. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு ஆற்றலுமே. இயக்க ஆற்றல் முன்னாடி சொல்லியிருக்கேன் ½ mv². இந்த ஃபார்முலாவே மறந்துடாதீங்க. அதுக்கான அலகு வந்து ஆற்றல்னாலே அதோட அலகு வந்து ஜூல் தான். அது இயக்க ஆற்றலாக இருந்தாலும் சரி, நிலை ஆற்றலாக இருந்தாலும் சரி. ஸோ ஆற்றல்னாலே அதோட அலகு வந்து ஜூல் தான். ஓகேவா? ஸோ நிலை ஆற்றலுக்கான ஃபார்முலா தெரியும், mgh. கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க? 20 கிலோகிராம் சுத்தியல்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிறை வந்து, அதாவது எனக்கு சொல்லிட்டாங்க நிறை எவ்வளோ மாசுன்னு. ஸோ 20 கிலோகிராம். ஸோ 20 இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம் ஜி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10 மீட்டர்/செகண்ட்². ஸோ 10 இன்ட்டு ஹைட்டு. எவ்வளோ ஹைட்டுக்கு? 15 மீட்டர் ஹைட்டுக்கு. ஸோ 15. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? 3000 வருமா? 15 2 30, எக்ஸ்ட்ரா ஒரு 2 0 இருக்கு. ஸோ 3000 ஜூல் தான் பெறப்பட்ட நிலையாற்றல். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலையாற்றல்னா m×g×h. ஆற்றலோட அலகு வந்து ஜூலு. ஸோ நம்பர்ஸ் கொடுக்க அதோட அலகுகள், அதாவது மாஸ்னா என்ன, ஜினா என்ன, ஹச்னா என்னன்னு கொடுத்துட்டு நிலையாற்றலும் கேட்பாங்க. ஸோ சம்மும் சால்வ் பண்ற மாதிரி ரெடி ஆயிக்கோங்க. ஓகேவா? ஆக்சிஜன் உதவியுடன் குளுக்கோஸை CO2 மற்றும் H2 ஆக முழுமையாக பிரித்து அனுப்பும் செயலுக்கு பொறுப்பானது. ஸோ இது வந்து பயாலஜியில் உள்ள கொஸ்டின். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் வழி சுவாசம். ஓகேவா? உயிர் வழி சுவாசம். முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் விலங்குகள். ஸோ முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து என்னன்னா ஓவிஃபரஸ். முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் விலங்குகள். ஸோ முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் விலங்குகளுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா ஓவிஃபரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஷ் லென்ஸ் ஹைப்பர்மெட்ரோபோபியா நோயால் பாதிக்கப்பட்ட மக்களால் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு பெய்டு பிடிஎஃப் கொடுத்தேன்னா பிசிக்ஸுக்கு. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹைப்பர்மெட்ரோபோபியானா என்ன அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு எந்த லென்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவி லென்ஸ். ஓகேவா? 10 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட 2 புள்ளிகளின் குறுக்கே 5C இயக்க மின்னேற்றத்தில் முடுக்கப்படும் வேலையின் அளவு என்ன? ஸோ வேலைக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து மின்னழுத்த வேறுபாடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 5C இயக்க மின்னேற்றம். ஸோ இயக்க மின்னேற்றமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் கொடுக்கும்போது இதுக்கான ஃபார்முலா என்ன? F×S. ஓகேவா? ஸோ இங்கே Fங்கிறது என்னது? 10 வோல்ட். ஸோ 10 × 5 50 ஜூல். நான் சொன்னேன்ல சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ ஆற்றல்னாலே அதோட ஃபார்முலா வந்து என்னது? ஜூல். ஓகேவா? ஸோ வேலை ஆற்றல் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ எல்லாரோட அந்த அலகு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல். இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஒரு சுமை தூக்குபவர் 10 kg எடையுள்ள லக்கேஜை தரையில் இருந்து மேலே தூக்குகிறார். மேலும் அதை அவரது தலையில் வைக்கும் போது அது தரையில் இருந்து 1.1 மீட்டர் அளவு உயரத்துக்கு உள்ளது எனில் லக்கேஜ் மீது அவரால் செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜியோட மதிப்பு வந்து 10 மீட்டர்/செகண்ட்². கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும். வேலைக்கும் செய்யப்பட்ட வேலைக்கும், அதாவது ஒர்க்குக்கும் ஒர்க் டனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? நம்ம மேல உள்ள ஒரு சம பார்த்தோம்ல, அது வந்து ஒர்க்கு, இது வந்து ஒர்க் டன். அதாவது புவியீர்ப்பு முடுக்கத்தினால், அதாவது ஒர்க் டன் பை கிராவிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த புவியீர்ப்பு முடுக்கம் கொடுத்து செய்யறதுனால அந்த வேலைக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் டனுக்கு W=mgh. சரியா? ஒர்க் டன் பை கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எம்ங்கிறது அந்த பொருளோட எடை. ஓகேவா? ஜிங்கிறது கொடுக்கக்கூடிய அந்த முடுக்கம் கிராவிட்டி, ஹச்ங்கிறது ஹைட்டு. ஓகேவா? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க? எம் வந்து எவ்வளோ? 10 கிலோன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பொருளோட ஹைட்டு வந்து எவ்வளோ? 1.1 மீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. கொடுக்கக்கூடிய அந்த முடுக்கம் வந்து 10 மீட்டர்/செகண்ட்². ஓகேவா? ஸோ இது 10. ஜி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இதில் வந்து தப்பாக போட்டிருக்கேன் நான். 10 இன்ட்டு எவ்வளோ? 1.1 மீட்டர் பொருளோட உயரம். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 1 டன் ஜூல். ஸோ அவர் அந்த பொருளுக்காக செய்யப்பட்ட வேலை வந்து எவ்வளோ? 1 டன் ஜூல். ஓகேவா? ஜூலுங்கிறது வேலை ஆற்றல். ஓகேவா? வேலையோட அளவும் ஜூல் தான், ஆற்றலோட அளவும் ஜூல் தான். ஓகேவா?
அடுத்து ஒரு தடிமனான ஜெல் போன்ற தீர்வை உருவாக்கும் திறனை பொறுத்தவரை டேஸ் என்பது ஜெல்லி, ஜாம்ஸ் மற்றும் மார்மலேட்ஸ் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. இது பயாலஜியில் உள்ள கொஸ்டின். இந்த ஜெல்லி, ஜாம் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு எந்த ஜெல் வந்து பயன்படுத்துறாங்க, எந்த ஜெல் வந்து யூஸ் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நேம் வந்து பெக்டின். ஓகேவா. டேஸ் திசுக்கள் சுரப்பிகளை உருவாக்குகிறது. சுரப்பியை வந்து எது உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோலோட மேல் புறத்தில் உள்ள திசுக்கள் தான் சுரப்பிகளை வந்து உருவாக்குது. உலோகங்கள் மின்சாரங்களை விரைவாக கடத்தும், ஏனென்றால் அவை பல்வேறு டேஸ் கொண்டவை. உலோகங்கள் வந்து மின்சாரங்களை ஸ்பீடாக கடத்துது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. அதனால தான் அது வந்து ஈஸியாக கரண்ட்டை வந்து இது பண்ணுது, மின்சாரத்தை வந்து கடத்துது. ஓகேவா. எந்த இடைநிலையிலும் மின்னோட்டம்னா என்னது, மின்னோட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களின் ஓட்டம் தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. எந்த இடைநிலையிலும் நாம் டேஸை அதிகரிக்கையில் ஒளியின் வேகம் அதிகரிக்கிறது. எப்போ எதை அதிகமாகும் போது சவுண்டோட ஸ்பீடு வந்து அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலையை அதிகப்படுத்தும் போது சவுண்டோட ஸ்பீடு வந்து அதிகமாகுது. இந்த கொஸ்டின் வந்து எனக்கு இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னா பரிணாம விதிப்படி நமக்கு இன்னும் பொதுவாக இருப்பவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஒரு சிம்பன்சி, ஒரு பாக்டீரியா, அப்புறம் ஆப்ஷன் டில வந்து அமீபா இருந்துச்சு. பரிணாம விதிப்படி நமக்கு இன்னும் பொதுவாக இருப்பவை அப்படின்னு சொல்லிட்டு சீனப்பள்ளி மாணவன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அநேகமா இது வந்து தமிழ் மீடியம் கொஸ்டினை பார்த்ததுனால எனக்கு குழம்புதான் தெரியல. இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினை வந்து ரெஃபர் பண்ணா தெரியும். ஓகேவா. இந்த கொஸ்டினை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கார்பனின் தனிம புறவேற்றுரு அல்லாதது எவை? கார்பனின் தனிம புறவேற்றுரு வந்து எதுக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரிக்கு வந்து கிடையாது. ஓகேவா. ஒரு தனிமத்தின் அணு எண் 13, அணுநிறை 27 ஆகும். இதில் எத்தனை எலக்ட்ரான் கூடுகள் உள்ளன? எலக்ட்ரான் ஷெல்கள் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்து எலக்ட்ரான் ஷெல்கள் அப்படின்னு கேட்பாங்க. தமிழ்ல வந்து கூடுகள், எத்தனை எலக்ட்ரான் கூடுகள் அப்படின்னு கேட்பாங்க. அணு எண் 13 இருக்கக்கூடிய அந்த தனிமம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தோட அணு எண் தான் 13. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த தனிமத்தோட அணு எண் வந்து 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தோட அணு எண் வந்து 13. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 13ங்கிறது எலக்ட்ரான்களை 2, 8, 3 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா. இதுல எத்தனை ஷெல் இருக்குன்னு பாருங்க. இது ஒரு ஷெல், இது ஒரு ஷெல், இது ஒரு ஷெல், இது ஒரு கூடு, இது ஒரு கூடு, இது ஒரு கூடு. 3 கூடு. இந்த 3 கூடுல ஃபர்ஸ்ட் கூட்டுல 2 எலக்ட்ரான் இருக்கும், ரெண்டாவது கூட்டுல 8 எலக்ட்ரான் இருக்கும், மூணாவது கூட்டுல வந்து 3 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா. இந்த கொஸ்டின்ல எத்தனை எலக்ட்ரான்கள் அப்படின்னு கேட்கல, எத்தனை கூடுகள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா. மொத்தம் எத்தனை ஷெல் இருக்கு? 1, 2, 3 3 ஷெல் இருக்கும். ஓகேவா. அடுத்து ஒரு விசையின் திசையில் பொருள் நகர்த்தும் விசை மற்றும் தொலைவின் பலனாக பொருள் மீது நிலையான விசை செலுத்தப்படுவது செய்யப்பட்ட வேலை, அதாவது ஒர்க் டன். இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, லக்கேஜ மேல தூக்குறாருல. ஓகேவா. அதுதான் அவங்க அப்படி வேர்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா. செய்யப்பட்ட வேலைக்கான ஃபார்முலா என்ன? mgh. ஓகேவா. மனித ரத்தத்தில் உள்ள மிகப்பெரிய துகள்கள், மனித ரத்தத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துகள்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோசைட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒளியின் வேகம் வந்து என்னாகும்? அதிகரிக்கிறது. இதே கொஸ்டின் தான் ப்ரீவியஸாகவும் பார்த்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே பாருங்க, ஒரு ஷிஃப்ட்ல கேட்டதை அடுத்த ஷிஃப்ட்ல அப்படியே கேட்டிருக்காங்க. வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒளியின் வேகம் அதிகரிக்கிறது. ஓகேவா. ஒளியின் வேகத்தை அதிகரிக்கணும்னா வெப்பநிலையை அதிகரிக்கணும். ஓகேவா. ஃபுல்லா படிச்சுக்கோங்க, ஆன்சரை மட்டும் படிக்காதீங்க. எக்ஸாம்க்கு படிக்கும்போது கொஸ்டினை ஃபுல்லா படிச்சுக்கோங்க, எது கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி படிச்சுக்கோங்க. டேஸ் உலோகம் நம்ம உள்ளங்கையில் உருகும். எந்த உலோகத்தை நம்ம உள்ளங்கையில வச்சோம்னா அது உருகிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலியமை தூக்கி உள்ளங்கையில வச்சிங்க அப்படின்னா அது உருகிரும். பின்வருவனவற்றுள் எது மொனிரா வகையை சேராதது? மொனிரா வகையை எது சேராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மொனிரா வகையை சேர்ந்தது, டைம்ஸ் மொனிரா வகையை சேர்ந்தது, சைனோ பாக்டீரியாவும் மொனிரா வகையை சேர்ந்தது, மைக்கோபிளாஸ்மா வந்து மொனிரா வகையை சேராதது. இது பயாலஜியில் உள்ள கொஸ்டின். சூரியனால் டேஸ் கதிர்கள் உமிழப்படுகிறது. இது தோல் புற்றுநோய்க்கு காரணமாகிறது. எந்த கதிர்கள்? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் புற ஊதா கதிர்கள். ஓகேவா. நைட்ரஜன் குடும்பத்தில் 3வது தனிமத்தின் அணு எண். நைட்ரஜன் குடும்பத்துல 3வது தனிமத்தோட அணு எண் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33. 3வது தனிமத்தோட அணு எண் 33. அந்த தனிமத்தோட நேம் வந்து ஆர்சனிக். ஓகேவா. அந்த தனிமத்தோட நேம் வந்து ஆர்சனிக். நைட்ரஜன் குடும்பம் பாருங்க, நைட்ரஜன் வந்து ஃபர்ஸ்ட். ஓகேவா. அதோட அணு எண் வந்து 7. அதுக்கு அடுத்து யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், அதோட அணு எண் வந்து 15. 3வது இருக்கவங்க வந்து ஆர்சனிக் 33, அதோட அணு எண். ஆன்டிமனி வந்து 4வது மெம்பர், பிஸ்மத் வந்து 5வது நம்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் நைட்ரஜன் குடும்பம். ஓகேவா. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் குடும்பம்.
ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுனாலும் கேட்கலாம் எக்ஸாமில். ஸோ செகண்ட் மெம்பர் யாருன்னு கேட்கலாம், ஃபோர்த் மெம்பர் யாருன்னு கேட்கலாம், லாஸ்ட் மெம்பர் யாருன்னு கேட்கலாம். ஸோ அதோட அணியனும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த தனிமத்தோட பெயரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசவ வலி என்பது டேஷ் சுவர்களின் சுருக்கங்களால் ஏற்படுகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கருப்பை சுருங்கும் போது தான் பிரசவ வலி வந்து வரும். ஓகேவா? காரிய பென்சிலில் காரியத்தின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0%. F1 தலைமுறையினரில் ஆதிக்கம் செலுத்தும் வகையிலும் தெளிவாகவும் காணப்படும் பண்பு. ஸோ ஃபர்ஸ்ட் தலைமுறையில ஆதிக்கம் செலுத்தும் பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ஆதிக்க பண்பு. கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. வோல்ட் மீட்டர் டேஸை அளவிட பயன்படுத்தப்படுகிறது. எதுக்காகனா ஆற்றல் வேறுபாடை அளவிட பயன்படுகிறது. மூன்றாவது செல்லில் உள்ள அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. அதாவது நான் ஒரு கூடு சொன்னேன்ல, ஷெல் கூடுகள் எத்தனையா பிரிக்கும்னு. ஸோ 3 இது போடுவோமா? ஸோ இந்த மூணாவது கூட்டில் அதிகபட்சமாக எத்தனை எலக்ட்ரான்கள் வைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 18 எலக்ட்ரான்கள் தான் வைக்க முடியும். ஓகேவா? ஸோ மூன்றாவது செல்லில் உள்ள அதிகபட்ச எலக்ட்ரான்கள் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. தொடர் வரிசையில் இணைக்கப்பட்ட 3 20 ஓம் சுருள்களின் மொத்த எதிர்ப்பு திறன். அதாவது தொடர் இணைப்பு பக்க இணைப்புன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ தொடர் இணைப்புலையும் மின்தடைய மாட்டலாம். மின்தடை வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை தொடர் இணைப்புலையும் மாட்டலாம். இதுதான் தொடர் இணைப்பு. அதே பக்க இணைப்புனா எப்படி மாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே விட மாட்டுக்கு. இதுதான் பக்க இணைப்பு. ஸோ இதுதான் பக்க இணைப்பு, இது வந்து தொடர் இணைப்பு. ஸோ தொடர் இணைப்புல ஒரு மின்தடையாக்கிகளை நம்ம மாற்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ தொடர் இணைப்புல நம்ம மாற்றோம் அப்படின்னா அதில் வந்து எப்படி இருக்கும்? 20 ஓம் 3 மின்தடையாக்கிகள் வந்து மாட்டிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதோட தொகுப்பு எண் எவ்வளோ அப்படி இருக்கும்னா 20 + 20 + 20 எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ஓம் இருக்கும். அதே பக்க இணைப்புல நான் ஒரு 3 மின்தடையாக்கிகளை மாட்டுறேன்னு வச்சுக்கோங்க. பக்க இணைப்புல மாட்டுறேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தலைகீழியா கூட்டணும். 1/20 + 1/20 + 1/20 போடணும். ஸோ போடும்போது எனக்கு என்ன வரும்? 20/3 ஓம்னு கிடைக்கும். ஓகேவா? தொடர் இணைப்புனா இது சீரீஸ், இந்த மாதிரி இது பண்ணணும். பக்க இணைப்புனா 1/20 + 1/20 + 1/20 போடணும். ஓகேவா? 52 கிலோகிராம் ஹீலியத்தில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை. ஸோ 52 கிலோகிராம் ஹீலியத்தில் மோல்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தனிமம் கொடுத்துட்டு அதில் மோல்கள் என்ன எண்ணிக்கை என்னன்னு கேட்பாங்க. இல்லைனா இந்த மோல்கள் எண்ணிக்கைக்கான ஃபார்முலாவும் எக்ஸாமில் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் நம்மளோட பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருப்பேன் டீடைல்டா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? பொருளோட நிறை, கொடுக்கக்கூடிய அந்த தனிமத்தோட நிறை. ஓகேவா? பொருள் இல்லை, தனிமத்தோட நிறை, அதோட மாசு டிவைடட் பை மோலார் நிறை. ஓகேவா? கொடுத்துருக்கக்கூடிய தனிமத்தோட நிறை எவ்வளோ? 52. அதோட மோலார் நிறை, ஹீலியத்தோட மோலார் நிறை எவ்வளோ? 4. ஓகேவா? ஸோ எவ்வளோ? 13 மோல்கள் இருக்கும் அதுல. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மோல் எண்ணிக்கை வந்து மாறும், மோலார் நிறை வந்து மாறும். ஓகேவா? ஸோ இது வந்து கொடுத்துருவாங்க எவ்வளோ கேஜி அப்படின்னு. ஓகேவா? பொருளோட அந்த தனிமத்தோட அளவு வந்து எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு தனிமத்துக்கும் அந்த மோலார் நிறை வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? டேஸின் பிஹெச்சை பிஹெச் தாளை பயன்படுத்தி நேரடியாக காண முடியாது. எதோட பிஹெச் வந்து அந்த பிஹெச் தாளை யூஸ் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட சோடியம் பைகார்பனேட். ஓகேவா? சோடியம் பைகார்பனேட், அதுவும் திட நிலையில் இருக்கக்கூடிய சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் வாய்ப்பாடு எப்படி எழுதணும்? சோடியம்னா Na, பைனா H, கார்பனேட்னா CO3. இதுதான் சோடியம் பைகார்பனேட்டுக்கான ஃபார்முலா. அதாவது கெமிக்கல் வாய்ப்பாடு, வேதிப்பெயர், வேதி வாய்ப்பாடு, வேதி பெயர்ல வேதி வாய்ப்பாடு. டேஸ் கலவை ரிங் கார்பன் சங்கிலி அமைப்பை கொண்டுள்ளது. ஸோ ரிங் கார்பன் சங்கிலி அமைப்பை கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சின் தான். நம்ம ஒரு 8th இருந்து 12th வரைக்கும் இந்த கொஸ்டின் படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல. ஸோ ரிங் கார்பன் சங்கிலி அமைப்பை கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சின். ஒரு கோளக கண்ணாடியின் பிரதிபலிக்கும் மேற்பரப்பின் மையம் டேஸ் என்று அழைக்கப்படும். ஸோ பிரதிபலிக்கும் மேற்பரப்பின் மையம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களில் டேஸ் சுவாச நிறமி. சுவாச நிறமி நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபினை தான் சுவாச நிறமி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தண்ணீரின் அடர்த்தி 10³ கிலோகிராம் மீட்டர் பவர் -3. உலோகத்தின் அடர்த்தி 8.5 × 10³ கிலோகிராம் பெர் மீட்டர் கியூபாக இருந்தால் உலோகத்தின் ஒப்படர்த்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ல ஒப்படர்த்திக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஒப்படர்த்திங்கிறது ஒன்றும் இல்லை, பொருளோட அடர்த்தி டிவைடட் பை நீரின் அடர்த்தி. ஓகேவா? ஸோ பொருளோட அடர்த்தி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பொருளோட அடர்த்தி வந்து அதான் அந்த உலோகம் தான் நான் பொருள்னு சொல்றேன். ஸோ அந்த உலோகத்தோட அடர்த்தி வந்து எனக்கு எவ்வளோ? 8.5 × 10³ ஸோ 8.5 × 10³ தண்ணீரோட அடர்த்தி வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 10⁻³ கொடுத்துருந்தாங்க. அப்படிதானே? 10⁻³. ஓகேவா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஒப்படர்த்தி வந்து 8.5.
ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்படர்த்திங்கிறது பொருளோட அடர்த்தி டிவைடட் பை நீரின் அடர்த்தி. ஜியோட அலகு முடுக்கத்தை ஒத்தது. அதாவது ஜியின் அலகு புவியீர்ப்பு முடுக்கத்தின் அலகு என்னது? மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டு. நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா கொஸ்டின்லையும் கொடுத்துருந்தாங்க ஜி ஈக்குவல் டு 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டு அந்த மாதிரி. ஸோ புவியீர்ப்பு முடுக்கத்தின் அலகு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டு. அதாவது இது எவ்வளோ இருக்குன்னா 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டு. இப்படின்னு அப்ராக்சிமேட் கரெக்டாக சொல்லணும்னா 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஒரு வளிமண்டலம்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 1.01 × 10⁵ PAக்கு ஈக்குவல். 100 வாட் ஆற்றல் கொண்ட ஒரு மின்சார விளக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் எரிகிறது. அப்படியானால் 5 நாட்களுக்கு அது நுகரும் மின் ஆற்றல் டேஸ் யூனிட்டுகள் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை வந்து நம்மளோட பிடிஎஃப்லையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இதே செம்ம. ஓகேவா? ஸோ அந்த பல்பு வந்து எவ்வளோ எரியுது? 100 வாட் ஆற்றல் இருக்குதுக்கு. ஓகேவா? எவ்வளோ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் எரியுது. ஓகேவா? 5 நாளைக்கு எவ்வளோ யூனிட் எரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மின் ஆற்றலுக்கான ஃபார்முலா என்ன? திறன் இன்ட்டு காலம் தான் மின் ஆற்றலுக்கான ஃபார்முலா. ஸோ திறன் வந்து எவ்வளோ? 100 வாட். அதோட திறன் கெப்பாசிட்டி, அதோட திறன் எவ்வளோ? 100 இன்ட்டு எவ்வளோ மணி நேரம் எரியுது? 8 மணி நேரம் எரியுது. ஓகேவா? ஸோ இந்த 100 வந்து எனக்கு எதில் இருக்கு? இந்த 100 வந்து கிலோ வாட்டா நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ கிலோ வாட்டா மாற்றுறதுக்கு 100 டிவைடட் பை 1000 போட்டுக்கிறேன். ஓகேவா? இன்ட்டு 8. ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து ஒரு நாளைக்கு, அதாவது 8 ஹவர்ஸ்க்கு, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். இது ஒரு நாள்னு சொல்லலாம், இல்லை 8 ஹவர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் அந்த பல்பு வந்து ஆன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? 0.8 யூனிட்னு கிடைக்கும். இந்த 0.8 யூனிட் வந்து எதுக்கு? அந்த 8 மணி நேரத்துக்கான ஆன்சர். எனக்கு வந்து எதுக்கு எவ்வளோ நாள் கேட்டிருக்காங்க? 5 நாளைக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஒரு நாளைக்கு 0.8 யூனிட்னா 5 நாளைக்கு எவ்வளோ? 0.8 × 5. ஸோ எனக்கு 4 யூனிட் வந்து செலவாகும். ஓகேவா? ஸோ அது செலவு பண்ணக்கூடிய, அது நுகரக்கூடிய அந்த மின்னாற்றலோட அளவு வந்து 4 யூனிட். ஓகேவா? இதே கொஸ்டின்ல இன்னொரு ஸ்டெப்பும் கேட்பாங்க. ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாய் வசூலிக்கிறாங்க. வீட்டுக்கு ரீடிங்லாம் எடுக்க வருவாங்க கரண்ட் பில் கட்டுறதுக்கு. ஸோ ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாய்னா ஓவராலாக இந்த 5 நாளைக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் எவ்வளோ யூனிட் எரிஞ்சிருக்கும்? 4 யூனிட். ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபானா 4 யூனிட்டுக்கு எவ்வளவு? 20 ரூபாய் நம்ம கட்டணும் கரண்ட் பில்லு. ஓகேவா? புரியுதா எப்படி கண்டுபிடிக்கணும்னு? ஸோ இது வந்து 100 வாட் ஆற்றல்னு கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டை ஃபர்ஸ்ட் கிலோ வாட்டா மாற்றிக்கலாம். மின்னாற்றலோட அலகு கிலோவாட் மணி. ஓகேவா? ஸோ கிலோவாட்டில் மாற்றினா என்ன பண்ணணும்? 100 ஒன்றுமே பண்ண வேண்டாம், 1000 டிவைட் பண்ணால் அது வந்து கிலோவாட்டுக்கு மாறிடும். ஸோ 8 மணி நேரம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்ட்டு 8 போட்டிருக்கேன். அப்படி இன்ட்டு 8 போடும்போது எனக்கு என்ன கிடைச்சு? ஒரு நாளைக்கு 0.8 யூனிட் கிடைச்சிது. எனக்கு 5 நாளைக்கு தேவை. ஸோ அதனால இன்ட்டு 5 போட்டுக்கிட்டேன். ஒருவேளை இந்த சம்மில் அடுத்து ஒரு ஸ்டெப் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாய் வசூலிச்சாங்கன்னா ஓவராலாக எவ்வளோ வரும்? 4 யூனிட்டுக்கு. ஸோ 4 யூனிட்டுக்கு 20 ரூபாய் வரும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம், எந்த ஸ்டெப்லனாலும் கேட்கலாம். ஒருவேளை இது வந்து 8 மணி நேரத்துக்கு மட்டும் எவ்வளோ அப்படின்னு இதோடய நிப்பாட்டலாம், இல்லை 5 நாளைக்கு எவ்வளோன்னு நிப்பாட்டலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அமௌண்ட், ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 5 நாளைக்கு எவ்வளோ ரூபாய் வரும் அப்படின்னும் கேட்கலாம். இல்லைன்னா 1 மந்த்துக்கு எவ்வளோ வரும் கரண்ட் பில்லு அந்த மாதிரியும் கேட்கலாம். புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லி தந்தேன்ல ப்ரீவியஸா, புரோட்டானோட எண்ணிக்கை, நியூட்ரானோட எண்ணிக்கை, எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஏன்னா இது வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே இருந்துச்சு, NTPCலையும் சரி குரூப் டிலையும் சரி. ஓகேவா? ஸோ ஏஎல் அலுமினியத்தோட இது கொடுத்துருக்காங்க. AL 13 27 3+ கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கை என்ன? புரோட்டான்னா என்ன சொன்னேன்? இங்கே இருக்கிறது தான் புரோட்டான். ஸோ அப்போ புரோட்டான்களின் எண்ணிக்கை எனக்கு 13. நியூட்ரான்கிறது என்ன? இதையும் மைனஸ் பண்ணுறது தான் எனக்கு வந்து நியூட்ரான். ஓகே, 27 - 13 எனக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். ஓகே, L 1 போனால் 4, 2 1 போனால் 1, 14. ஸோ இப்போ எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. எலக்ட்ரான்கள்ங்கிறது இங்கே என்ன இருக்கு? 13 இருக்கா? ஸோ 13 மைனஸ் ஆஃப், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அயனிகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3+ அயனிகள் கொடுத்துருக்காங்களா? மைனஸ் ஆஃப் 3+ கொடுத்துருக்காங்க. ஸோ +3 போட்டுறணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன? 13 - 3 எனக்கு கிடைக்கும் 10. ஓகேவா? எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 10. புரியுதா எப்படி கண்டுபிடிக்கணும்? புரோட்டான்ங்கிறது இங்கே இருக்கக்கூடியது, நியூட்ரான்ங்கிறது இங்கே மேலே இருக்கக்கூடியதையும் கீழே இருக்கக்கூடியதையும் மைனஸ் பண்ணுறது. எலக்ட்ரான்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த புரோட்டான்கள்ல இருந்து மைனஸ் ஆஃப், இங்கே என்ன அயனி கொடுத்துருக்காங்க? இங்கே நேர்மின் அயனி கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ்ல கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் +3 போடணும். ஸோ 13 - 3 எனக்கு வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, 10 கிடைச்சிது. இது வந்து எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. அடுத்த கொஸ்டினும் அதே மாதிரி தான். இங்கே வந்து நெகட்டிவ் அயனி, அதாவது எதிர்மின் அயனிகள் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி பண்ணணும், அதே மாதிரி தான், ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், பார்த்தோன்னே புரோட்டான்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா ஓகே 16 அப்படின்னு டிக் பண்ணிட்டு போயிடலாம் எக்ஸாமில். நியூட்ரான்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், மேலே இருக்கக்கூடிய 33 மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய 16. ஸோ 33 - 16 எனக்கு என்ன கிடைக்கும், 13 6 போனால் 7 17. ஓகேவா, நியூட்ரான்களின் எண்ணிக்கை 17. இப்போ எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைன்னு எனக்கு கொஸ்டினில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த புரோட்டான்களின் எண்ணிக்கை மைனஸ் ஆஃப், இங்கே என்ன அயனி இருக்குது, எதிர்மின் அயனி இருக்குது, மைனஸ் ஆஃப் -2. ஓகேவா, ஸோ 16, இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் +2. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 18. ஓகேவா, புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா. டேஸ் என்பவை தன்னிச்சையாக வித்திடும் கடத்து திசு தாவரம், இல்லைன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீஸ் ஃபோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து தன்னிச்சையாக வித்திடும் தாவரம், கடத்து திசு தாவரம் சொல்லுவாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் தான் அப்படி சொல்லுவாங்க. தமிழ் வந்து விதை மூடிய தாவரங்கள். இதுதான் தன்னிச்சையாக வித்திடக்கூடிய தாவரம். அடுத்த கொஸ்டின், எதற்கு தகடாகும் பண்பு அதிகமாக உள்ளது, இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ தகடாகும் பண்பு எதுக்கு அதிகமாக இருக்குது, சோடியத்துக்கா, ஜிங்க்குக்கா, சில்வருக்கா, அதாவது தமிழில் வெள்ளி இங்கிலீஷில் சில்வர், அலுமினியத்துக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகடாகும் பண்பு எதுக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர், அதாவது வெள்ளிக்கு தான் தகடாகும் பண்பு அதிகம். ஸோ அதோட குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியோட குறியீடு AG, அலுமினியத்தின் குறியீடு AL, ஜிங்கோட குறியீடு ZL, சோடியத்தோட குறியீடு Na. ஓகேவா, பொட்டாசியத்தோட குறியீடு K, OHனா ஆல்கஹால் தொகுதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ H2Oனா நீர். ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்பாடு பேசிக்காவே எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குள்ள டாப், நான் 50 கொஸ்டின் சொன்னேன். ஸோ இன்னைக்குள்ள டாப் 60 கொஸ்டின் வச்சுக்கலாம். ஸோ டெய்லி போடக்கூடிய சயின்ஸில் உள்ள டாப் 50 கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். எக்ஸாம் போகிறதுக்குள்ளே ஒரு 1000 கொஸ்டின்ஸ் கிட்ட கவர் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சயின்ஸ் அண்ட் GA PDF வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த இப்போ டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் எப்போ கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் PDFாக நெக்ஸ்ட் வீக் கொடுத்துருவேன். ஓகேவா, ஸோ பார்ட் 1, 2 கொடுத்துருவேன். இன்னைக்கு 2 கொடுத்துருவேன். சயின்ஸ் PDF தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு 2 கொடுத்துருவேன். Thursday வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்ட் 3 சயின்ஸ் PDF வந்து கொடுத்துருவேன். ஓகேவா, ஸோ இந்த ரிவிஷன் PDF வந்து பார்ட் 4ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சேரும். இந்த 1000 கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்ட் 4ல வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகேவா, இந்த கிளாஸ் எடுக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ட் 4 PDFல வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பேசிக் எல்லாத்தையும் முடிச்சுட்டு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்ட் 1, 2, 3 எல்லாம் முடிச்சுட்டு கடைசி பார்ட் 4 படிக்கும்போது. ஆனால் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னன்னா டெய்லி வீடியோஸ் பாருங்க. நீங்கள் PDFும் படிச்சுட்டு வீடியோஸும் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தமிழில் பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் வந்து ஒரு 4 PDF இருக்குது. பார்ட் 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ பார்ட் 1ல வந்து ஃபிசிக்ஸ் கொஸ்டின் கவர் பண்ணியிருப்பேன். பார்ட் 2ல வந்து கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸு, 3ல வந்து பயாலஜி கொஸ்டின்ஸு, 4ல வந்து பயாலஜி கொஸ்டின் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸு. ஸோ இது எல்லாமே பார்ட் 4ல வந்து கவர் பண்ணியிருப்பேன். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்ட் 1ல வந்து எல்லாமே கவர் ஆகிற மாதிரி NCERT புக்லேருந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் கவர் ஆகிற மாதிரி இது பண்ணியிருக்கேன். பார்ட் 2லையும் அதே மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இதுலேயே நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஒவ்வொரு பார்ட்லையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ பார்ட் 3 and 4 வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஓகேவா, இந்த PDF எல்லாமே பெய்டு PDF. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்ல பார்த்தீங்கன்னா GK கொஸ்டின்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து ஓவராலாக 1800+ கொஸ்டின்ஸ் இருந்து ஒரு 4 PDF இருக்கும். பார்ட் 1, 2, 3, 4 இருக்கும். ஸோ அதை பற்றியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் PDF வாங்குறதுல ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுவும் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பின்டு கமெண்ட்ல இருக்கும். மறக்காமல் டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடக்கூடிய சயின்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். இதுலேயே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் கவர் பண்ணிடுவேன். ஓகேவா, மற்றவங்க PDF வாங்கினவங்க வந்து PDF படிச்சுட்டே இதை பார்த்துடுவாங்க. சூப்பராக உங்களுக்கு வந்து எல்லாமே இதாயிடும், எப்படி சொல்ல, மைண்ட்லேயே ஸ்டோர் ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதோட பேசிக் எல்லாமே படிச்சிருக்கோம் PDFல. நான் இப்போ சொல்லி கொடுத்தது எல்லாமே நான் PDFல வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா, ஸோ இந்த நான் சொன்ன இயக்க ஆற்றல், நிலை ஆற்றல், இதுக்கான ஃபார்முலா எல்லாமே ஆல்ரெடி பார்ட் 1 PDFலேயே நான் எழுதியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை படிச்சுட்டு வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கும். ஓகேவா,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், டெய்லி படிங்க, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள், என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, திருப்பியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.